கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்களிலிருந்து இயேசு சிலுவையிலே மொழிந்த 3ஆம் வார்த்தையை குறித்து நாம் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25, 26, 27. இங்கே வசனத்துல பாத்தீங்கன்னா இயேசு சிலுவையில இருந்து அங்கே கீழே பார்க்கிறார். அங்கே அவருடைய தாயாரும் அங்கே அருகிலே அவருடைய சகோதரியும் அங்கே இயேசுவை ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது பின்பற்றி வந்த மகதலேனா மரியாளும் அங்கே இருக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய தாயின் அருகே வந்து யோவான் அவருக்கு அன்பான சீஷன் அங்கே இருக்கிறதையும் அவர் பார்க்கிறார். பார்த்த பின்பு அவர்களுக்குள்ளே ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். தன்னுடைய தாயை பார்த்து, ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றும், தன்னுடைய அன்பான சீஷனை பார்த்து அதோ உன் தாய் என்றும் அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே அவர்களுக்குள்ளே ஒரு தாய் மகன் அப்படிங்கிற ஒரு உறவை இங்கே ஏற்படுத்துகிற ஒரு வார்த்தையை இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நான் முதலாவதாக ஸ்ரீயே அதோ உன் மகன் என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறார். இங்கே ஏன் இயேசு யோவானை தெரிந்து கொள்ள வேண்டும்? இயேசுவுக்கு சகோதரர்கள் இருந்தார்கள், மற்ற அப்போஸ்தலர்களும் அங்கே இருந்திருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது இயேசு யோவானை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? முதலாவதாக ஏன் தன்னுடைய சகோதரர்களுக்கு பதிலாக இயேசு யோவானை தெரிந்து கொண்டார் என்ற வார்த்தையை நாம் பார்க்கலாம். யூதருடைய வழக்கத்தின்படி தன்னுடைய தகப்பன் இறந்த பின்பு தன் தாயை மூத்த சகோதரன் பார்த்து கொள்ள வேண்டும். தன்னுடைய மூத்த சகோதரனும் இறந்து விட்டால் தன்னுடைய அடுத்து வருகிற அந்த இரண்டாவது சகோதரன் அல்லது மற்றவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் அவர்களுடைய வழக்கமா இருந்தது. அது போல இயேசுவும் தன்னுடைய தகப்பனார் யோசேப்பு இறந்த பின்பு தன் தாயை கவனித்துக் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இவர் சிலுவையிலே பொழுது மறித்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். இப்போ சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது இனி அவர் மறிக்கவும் போகிறார். அடுத்ததாக அவர்களுடைய தாயை கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த அன்பின் நிமித்தமாக இன்னும் அடுத்த சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பை இங்கு யோவானை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஏனென்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கலாம். இங்கே பாத்தீங்கன்னா தன்னுடைய சகோதரர்கள் அவரை விசுவாசியாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஊழியம் செய்த காலத்திலும் சரி, அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி, அவருடைய சகோதரர்கள் அவரை விசுவாசியாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவருடைய தாய் அவரை பின்பற்றுகிறவர்களாகவும் இருந்தார், அவரை விசுவாசிக்கிறவர்களாகவும் இருந்தார். இப்போ விசுவாசியாத இவர்களிடம் தன் தாயை பராமரிக்க கொடுத்திருந்தால் கண்டிப்பாக அவர்களுடைய விசுவாசத்திற்கு அநேக தடைகள் வந்திருக்கும். அவருடைய விசுவாசம் சீக்கிரமாக வழிவிலகி போவதற்கும் ஒரு வாய்ப்பு இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் அந்த அன்பின் நிமித்தமாக, தன் தாய் மீது இருந்த அன்பின் நிமித்தமாக யோவானை தெரிந்து கொள்கிறார். ஏனென்றால் மத்தேயு 4:21 சொல்லியிருக்கிறது. அதை யாராவது வாசிங்க. இங்க பாத்தீங்கன்னா யோவானையும் அவருடைய சகோதரனையும் இயேசு இங்கே அழைக்கிறார். அழைக்கும் போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு மறுப்பும் அங்கே தெரிவிக்காமல் இயேசுவை பின்பற்றுகிறார். அவர்கள் ஒரு படவிலே வேலை செய்கிறவர்கள், அவர்களுக்கு மீன் பிடித்தாத்த ஒரு பணம் எல்லாம் வரும். அப்படி இருக்கும் பொழுது அந்த தொழிலை அவர்கள் விட்டு வந்து விட்டால் அவர்களுக்கு லாபம் இல்லை. ஆனா அந்த நேரத்துல கூட ஆண்டவரை விசுவாசித்து அந்த எந்த ஒரு கேள்வியும் எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் அவரை பின்பற்றி வந்தார்கள். ஆனா அதனாலதான்
இயேசு அவர்களை தெரிந்து கொள்கிறார். ஏனென்றால் அங்கே ஒரு விசுவாசம் ரொம்ப முக்கியம். யாருன்னே தெரியாது, டக்குன்னு ஒருத்தர் கூப்பிடுறாருன்னா அதை பின்பற்றுவதற்கு மனசு வேணும். அப்போ விசுவாசம் அங்கே அவர்களுக்குள்ள காணப்பட்டிருந்தது. அந்த விசுவாசம் அங்கே காணப்பட்டதுனால தான் யோவானை ஆண்டவர் அங்கே தெரிந்து கொள்கிறார். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இங்க விசுவாசத்தை இங்கே மையப்படுத்துகிறார். ஒரு உறவை, உலக பிரகாரமான ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டுமானால் கூட ஆண்டவர் இங்க விசுவாசம் ரொம்ப முக்கியம்னு ஆண்டவர் இங்க காட்டுறார். அங்க பவுல் 1 கொரிந்தியர்ல பாத்தீங்கன்னா விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தமே நாங்க சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் இங்க சிலுவையில விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத இங்க காட்டியிருக்காரு. இப்போ விசுவாசம் இங்க முக்கியம். ஒரு உலக பிரகாரமான ஒரு உறவை ஏற்படுத்துகிற காரியமா இருந்தா கூட இங்க விசுவாசம் ரொம்ப முக்கியம் என்பதனால தான் ஆண்டவர் இங்கே தன்னுடைய சகோதரருக்கு பதிலாக இங்கே இயேசு யோவானை தெரிந்து கொள்கிறார். அடுத்ததாக தன் சீஷர்களை காட்டிலும் ஏன் யோவானை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்கிற காரியத்தை பார்க்கலாம். அங்க பாத்தீங்கன்னா இயேசு விசுவாசம் இல்லாததுனாலதான் சகோதரர்களை அவர் தெரிந்து கொள்வார். ஆனால் இங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் பாத்தீங்கன்னா விசுவாசம் உள்ளவர்கள் தான். ஏனென்றால் அவர் விசுவாசம் இல்லாதவர்களா இல்லை என்றால் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறனால தான் அவர் இயேசுவை பின்பற்றினார்கள். விசுவாசத்தோடு இருந்தவர்கள் தான் யோவானை போல அவர்களும் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தார்கள். ஆனாலும் ஏன் இயேசு அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை? மார்க்கு 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். மார்க்கு 4:50. மார்க்கு 14:50. இங்க பாத்தீங்கன்னா எல்லா சீஷர்களும் இயேசுவை பிடிக்க வந்த போது அவரை விட்டு விட்டு விலகி போனதை நம்ம இங்க பார்க்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா விசுவாசத்தோடு அவரை பின்பற்றினவர்கள் தான். ஆனால் பாத்தீங்கன்னா ஒரு தடுமாற்றம் எங்க என்றால் அவரை பிடிக்க வந்த போது, அந்த விசுவாசத்துக்கான சோதனை வந்த போது அங்கே அவரை விட்டு விலகி போனதை பார்க்கிறோம். ஆனால் யோவானோ அவரை கடைசி வரைக்கும் பின்பற்றுகிறவனாய் நாம் பார்க்கிறோம். அதனாலதான் யோவான் வந்து சிலுவையின் அருகே அங்கே நின்று கொண்டிருந்தான். மற்றவர்களோ அவரை பின்பற்றாமல் விசுவாசம் அங்கே வழி விலகி போவதற்கான ஒரு காரியம் அங்கே இருந்தது. அப்போ ஆனால் யோவானோ அங்கே விசுவாசம் உள்ளவனாய் அந்த சோதனையிலும் கூட ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அந்த விசுவாசத்தில் வெற்றி பெற்றவனாக இயேசு கடைசி வரைக்கும் பின்பற்றுகிறவனாய் இருந்தான். அடுத்ததாக யோவான் 19:26 பார்த்தீங்கன்னா அவனுடைய அன்பான சீஷன் என்று ஆண்டவர் அங்கே அழைக்கிறார். அப்போஸ்தலர்களுக்கு இயேசுவுக்கு அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள் 12 பேர். அதுல பாத்தீங்கன்னா 3 பேர் ரொம்ப முக்கியமானவர்கள், யோவான், யாக்கோபு, பேதுரு. ஆனால் யோவானுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் ரொம்ப அன்பு அதிகமா கொடுத்திருந்தார். ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா 5 பேர் 4 பேர் இருந்தாலும் ஒருத்தருக்கு மட்டும் ரொம்ப அன்பு அதிகமா இருக்கும். அவங்கள்ட்ட தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கொடுப்பாங்க. அது மாதிரி யோவானுக்கு ஆண்டவர் ரொம்ப அன்பு அதிகமாக கொடுத்திருந்தார். அன்பு அவங்களுக்கு அதிகமா இருந்ததுனால தான் ஆண்டவர் யோவான் 13:23-24 பார்த்தீங்கன்னா அவன் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான் என்று மற்ற சீஷர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு கூட அவனுக்கு கிடைத்திருந்தது. கண்டிப்பா அவன் அந்த ஆண்டவரை பத்தி அதிகமா அவன் தெரிஞ்சிருந்ததுக்கான ஒரு வாய்ப்பும் அங்க இருந்திருக்கும். மற்றவர்கள் அவரை பற்றி தெரிந்திருந்திருப்பார்கள், மற்றவர்களும் அவரை பின்பற்றினார்கள். ஆனாலும் இயேசுவை இயேசுவ மீது அன்பு காட்டினார். அவனும் ஆண்டவர் மீது மார்பிலே சாய்ந்து கொண்டவனாக இருந்தான். ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய சித்தம், அவருடைய காரியங்கள் என்ன என்பதையெல்லாம் கண்டிப்பா அவன் இன்னும் அதிகமாக தெரிஞ்சிருப்பான். அதனால்தான் 1 யோவான் 1:1 நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளை குறித்து நாங்கள் எழுதுகிறேன் என்று சொல்றேன். இப்போ கண்டிப்பா ஆண்டவரை குறித்துதான இன்னும் ஆழமான காரியங்களை அவன் அறிந்திருந்தான். அப்போ பாத்தீங்கன்னா இங்கே விசுவாசம் சோதிக்கப்படும் போது கூட அவன் தடுமாறாமல் இயேசுவை கடைசி வரைக்கும் பின்பற்றுகிறவனாய் இருந்தான்.
அது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு அன்பும் அவனுக்கு கிடைத்திருந்தது. அதனால தான் தன்னுடைய சகோதரர்களை காட்டிலும் இங்க அப்போஸ்தலர்களை காட்டிலும் யோவானை ஆண்டவர் அங்கே தெரிந்து கொள்கிறார். ஒரு பக்கம் அவனுடைய விசுவாசம், மற்றொன்று அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது கூட கடைசி வரைக்கும் ஆண்டவரை அவன் பின்பற்றுகிறவனாகவும் இருந்தான். அது மாத்திரமல்ல அவனுக்கு ஆண்டவரிடம் இருந்து அன்பு அதிகமாக காண்பிக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக அதோ உன் தாய் என்றார். அங்கே பாத்தீங்கன்னா ஆண்டவர் இங்கே அதுவும் உன் தாய் என்று சொல்கிறார். உடனே அவன் தன்னிடமாக அழைத்துக் கொண்டான் என்கிறதை பார்க்கிறோம். அப்போ இங்க எந்த ஒரு மறுப்பும் அங்க தெரிவித்த மாதிரி அங்க இல்லை. உடனடி கீழ்ப்படிதல் அங்கே யோவானிடமாக காணப்பட்டது. என்னதான் ஒரு விசுவாசம் இருந்தாலும், விசுவாசத்திலே உறுதியாக ஆண்டவரை கடைசி வரைக்கும் பின்பற்றினாலும், ஆண்டவர் அவன் மீது அன்பு காட்டினாலும், மிக முக்கியமானது அவருடைய சித்தத்தை அவர் நம்மிடத்திலே சொல்லும் போது, அவர் நம்மிடத்துல ஒரு விஷயத்தை நம்மள்கிட்ட சொல்லும் போது கண்டிப்பாக ஒரு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அங்கே யோவானிடம் அந்த கீழ்ப்படிதல் இருந்தது. அந்த கீழ்ப்படிதல் இருந்தனால தான் அவன் ஏற்றுக்கொண்டான். தனக்குன்னு ஒரு தாய் இருக்கிறார்கள், தகப்பன் இருப்பார்கள், சகோதரர் இருக்கிறார்கள். அவர்களை பராமரிப்பதற்கு தேவையான பணம் இருக்கும். ஆனா இவர்களும் வந்தார்கள் என்றால் இன்னும் நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும். ஆனா அதையெல்லாம் அவன் பொறுப்பெடுக்காம அவர்கள் சொன்ன உடனே அவர் சொன்ன உடனே அதுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் தன்னிடமாக ஏற்றுக்கொண்டு அவர்களை அழைத்துக் கொண்டவன். வரலாறு சொல்கிறது அவர்கள் மறிக்கும் வரைக்கும் அவர்களை அவர் பராமரித்து வந்தான் என்று சரித்திரம் சொல்கிறது. அதுக்கப்புறம் தான் அவன் வந்து மற்ற தேசங்களுக்கு போய் ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் அறிவித்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் அந்த சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்களை கடைசி வரைக்கும் அவர்களை பராமரித்து அவர்களை பாதுகாத்து அவர்கள் மறிக்கும் வரைக்கும் அவர்களோடு இருந்தான். அந்த கீழ்ப்படிதல் ரொம்பவும் முக்கியம். என்னதான் ஆண்டவர் நம்மிடத்துல விசுவாசத்தை பார்த்தாலும் அந்த விசுவாசம் கடைசி வரைக்கும் சோதிக்கப்பட்டு அது கடைசி வரைக்கும் அவரை பின்பற்றினாலும் நம் மீது அவர் அன்பு காட்டினாலும் அந்த கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப முக்கியம். அந்த கீழ்ப்படிதல் எப்போ வரைக்கும் இருக்கும்னா அந்த கடைசி வரைக்கும் இருக்கும். அவர்கள் மறிக்கும் வரைக்கும் அவன் பாதுகாத்தன் என்றால் அதுக்கு கண்டிப்பா அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்திருக்கும். அதாவது அவன் அந்த கடைசி வரைக்கும் பாதுகாத்தன் என்றால் அப்போ அந்த வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பான், எவ்வளவு மரியாதை கொடுத்திருப்பான் என்று பாருங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு உலக பிரகாரமான ஒரு உறவா இருந்தா கூட விசுவாசம் ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசத்துல யோவான் அதில் நிலைத்திருந்தான். அது மாத்திரம் இல்லாம ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில சோதிக்கப்படும் போது அந்த விசுவாசத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து கடைசி வரைக்கும் அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய பாடுகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அந்த விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். யோவான் அதை கரெக்டா செஞ்சு ஆண்டவருடைய சிலுவை வரைக்கும் அதை செய்து முடித்தவனா இருந்தான். அடுத்ததாக அவன் மீது அன்பு காட்டப்பட்டது, நம் மீதும் அன்பு காட்டப்பட்டது. எப்படி என்றால் அவர் சிலுவிலே மறித்து அவர் அடக்கமற்று உயிர்த்தெழுந்தவராய் நம்முடைய பாவங்களுக்காக மறித்து நம்முடைய பாவங்களை அவர் கழுவினார். அப்போ நம் மீது அவர் அளவுக்கு அதிகமான அன்பு காட்டினார். அப்போ இவ்வளவு காரியங்கள் நாம் விசுவாசித்தாலும் அவரை கடைசி வரைக்கும் அந்த பாடுகளிலே நாம் நிலைத்திருந்து அந்த பாடுகளிலே நாம் சோதிக்கப்பட்டு வெற்றி பெற்று அந்த அன்பிலே நாம் நிலைத்திருந்தால் கூட ஆண்டவர் நம்மை நம்பி ஒரு பொறுப்பையோ அவருடைய சித்தத்தையோ நம்ம இடத்துல தெரிவிக்கும் போது அந்த விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது முக்கியம். ஆண்டவர் இங்கே அதைத்தான் நம்ம இடத்துல வலியுறுத்துகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை நாம் கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம இடத்துல இந்த நாளிலே நம்ம இடத்திலே சொல்லுகிறார். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தை அப்படி இந்த நாளிலும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் நீ எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகவும் அந்த விசுவாசம் ஆண்டவரை சோதிக்கப்படும் போது கூட நாங்கள் கடைசி வரைக்கும் உம்மை பின்பற்றுகிறவர்களாகவும் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய. கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவர்களாகவும் இருக்கிறோம். நீங்க எங்களுக்கு காட்டின அந்த அன்பு, அன்பே இந்த சிலுவையிலே நீங்க எங்களுக்கு காட்டின அன்பையும் நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக எங்களிடத்திலே நீ எதிர்பார்க்கிற அந்த சித்தத்திற்கும் ஆண்டவரே நீ எதிர்பார்க்கிற அந்த
கீழ்ப்படிதலை நாங்கள் ஆண்டவரை உடையவர்களாக நாங்கள் நிற்க கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்வதற்காக ஜெபிக்கிறோம். உடைய கிருபையுள்ள பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்த ஆளுகைச்சையும் வழிநடத்துங்க. எல்லா துதிகன மகிமையாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற